உண்மையில் நடந்தது கல்யாணமா இல்லை ஃபேஸ்புக்கில் வந்த போட்டோக்கள் வதந்தியா? சரவணன் மீனாட்சி புகழ் செந்தில் ஸ்ரீஜா திருமணம் நடந்தது உண்மையா? இதை பற்றி அவர்களிடம் பேச தொடர்பு கொண்ட போது ఇప్పుడు నువ్వు డయల్ చేస్తున్న నంబరు పర్ఫెక్ట్ ఫుల్ గా స్విచ్ ఆఫ్ లో ఉంది. పర్ఫెక్ట్ ఫుల్ గా స్విచ్ ఆఫ్ లో ఉంది. ஒரு 3 நாளா உங்க அக்கா போரு தாங்க முடியலையடா. சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் அதான் செந்திலுக்கும் ஸ்ரீஜாக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. நாளைக்கு மரீனா மெலடிஸ்ல பப்பாளி படத்தை பத்தி செந்தில் ஸ்ரீஜா 2 பேரும் சேர்ந்து பேச போறாங்க. சம்பந்தப்பட்ட தம்பதியினர் பப்பாளி சாப்பிட போகிறார்களா இல்லை பப்பாளி படத்தை பற்றி பேச போகிறார்களா இல்லை பப்பாளி சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லதா தீங்கா? ஹலோ மைக்கு கட்டா நீ பாட்டுல ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுறிய. ஒண்ணு இல்லங்க, நாளைக்கு காலையில நம்ம மரீனா மெலடிஸ்ல அஜயோட சேர்ந்து 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அவங்க பேச போறாங்க. ஸ்டே டியூன் டு ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது சம ஹாட் மச்சி. நல்ல நாள் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. எப்பவும் போல சிறப்பாக பல விஷயங்கள் ஃப்ரைடே ஸ்டாரில் லைனப் ஆயிருது. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான ஒரு ஃப்ரைடே ஸ்டார் பப்பாளி படம் ரிலீஸ். நம்ம ஆர்ஜே செந்தில் நடிச்சிருக்காரு. ஆர்ஜே செந்தில்னுடைய கல்யாணத்துக்கு இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சியில் கொண்டாட போகிறோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரேடியோ மிர்ச்சி உங்களுக்காக ஒரு கல்யாணத்தை ரேடியோ மிர்ச்சியில் இது வரைக்கும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடினது கிடையாது. அதுவும் நம்ம ஆர்ஜேயோட ஒரு கல்யாணமே. நிறைய ஆர்ஜே கல்யாணம் விஷயத்தை வெளில சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் வாயா. ஸோ இன்னைக்கு நம்ம செந்தில்னுடைய ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சி உங்களுக்காக நம்ம மெரினா மெலடிஸில் லைனப் ஆயிருக்கு. கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்டேட் டு ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம்ம ஹாட் மச்சி. வணக்கம் ஸ்ரீஜா, வணக்கம் சரவணன். செந்தில் சரவணன் மீனாட்சி. செந்தில் கூப்பிடுதா இல்ல சரவணன் கூப்பிடுதா மீனாட்சி கூப்பிடுதா? ஸ்ரீஜா இதுதான் ரியல். செந்தில் ஸ்ரீஜா இன்னைக்கு லைவ் அண்ட் டைரக்டா உங்ககிட்ட நிறைய, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மெரினா மெலடிஸ் ஃப்ரைடே ஸ்டார்ல ஒரு கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ண போறோம். ஃபேண்டாஸ்டிக் சார். அதாவது மெரினா மெலடிஸ்ன்ற பேரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்னை பேஸ்ட் ஒரு பேரு. இப்போதான் ரீசெண்டாக வர லான்ச் ஆச்சு. லான்ச் பண்ணுவார். அந்த ஷோல அவசியம் நாங்கள் வந்தது எங்களுமே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ரேடியோ மிர்ச்சி ஒரு கல்யாணத்தை நாங்கள் ஆனர்ல செலிப்ரேட் பண்றோம். கண்டிப்பா சார். நிறைய ஆர்ஜிஸ் கல்யாண விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இன்னும் சரவணன் மீனாட்சி புகழ் செந்தில் ஸ்ரீஜா இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம செந்திலோட படம் பப்பாளி ரிலீஸ் ஆகுது. ஸோ பப்பாளி அப்படிங்கிற இந்த படத்துல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கணும் சைட் பை சைட் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஏன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தில் எங்களுடைய திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அத்தனை ரசிகர்களுக்கும் அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஷோ பண்ணணும். ரொம்ப முன்னாடி ரேடியோ மிர்ச்சி மூலமாக நன்றியில் தெரிவிச்சுக்கணும். ஸ்ரீஜா சிரிச்சுட்டே தான் இருக்க போறீங்களா? சரியா நன்றி தான் சொல்றாங்க. அவங்க விஷுவலாவே இருந்து பழகிட்டாங்க. நீங்க ரேடியோல அடிக்கடி இருந்திருக்கனால உங்களுக்கு ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி வருது. கரெக்டா? நிறைய பேர் ரகசிய கல்யாணம் நீங்களே கூட ஓடி போய் கல்யாணம் சொல்லவே இல்லை. அப்படி கிடையாது. ரெண்டு பேருடைய ஃபேமிலி இருந்து பண்ண வச்சுன்னா கொஞ்சம் பிரைவேட்டா பண்ணலாம்னு வீட்டுல இருந்து சொன்னாங்க. அதனாலதான் யாருக்கிட்டே சொல்லல. யாரும் தப்பா நினைக்காம எல்லாருக்கிட்டே சாரி கேட்குறீங்க. அதாவது சின்னதா ஒரு பிரைவேட் அஃபேரா ஃபேமிலி மட்டுமே மட்டுமே. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் நினைச்சோம். அங்க வந்த ஒரு போட்டோ எடுத்து நெட்ல போட்டு நல்ல ஒரு ஒருத்தர் ரெகுலேட் எதுவும் இல்லை. அது கொஞ்சம் லேட் நாங்களே சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது அவர் மூலமா தெரிஞ்சதுனால நிறைய பேர் அவங்கள ஒரு வைப்ரேஷன். எல்லாமே நல்லதுக்கு. இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சி. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை இன்னைக்கே போய் பாருங்கன்றது மட்டும் இல்லாம ஒரு கல்யாணத்தை கொண்டாட இருக்கிறோம். அண்ட் இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு சமாளிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ அஜய். சதுரங்க வேட்டை படத்துக்காக ஷான் ரோல்டனுடைய சில கல்யாணி நாயர் பாடி இருக்கிற பாட்டு வைரமுத்து சார் வரிகளில் ஒரு லவ் சாங் ஃபார் த லவ்லி கப்பல் செந்தில் அண்ட் ஸ்ரீஜா ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சியில் லைவ் உங்களுக்காக ஸ்பெஷல் டெடிகேஷன். எஸ், இன்னைக்கு இன்னொரு சூப்பர் ஒரு கோஇன்சிடென்ஸ். இந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் இஷாரா தான் பப்பாளி படத்துல ஹீரோயின். இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற பப்பாளி படம் அடுத்த வாரம் சதுரங்க வேட்டை 18ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ரியல் லைஃப் ஹீரோயினோட வந்திருக்கேன். ரியல் கல்யாணம் ஆச்சு. இப்போ ரியல்ல அதே ஹீரோயின் உங்க லைஃப்ல ஹீரோயின் ஸ்ரீஜா அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி லவ் எல்லாம் செட்ல இருந்ததா இல்ல செட் அப்புறமா தான் சீரியல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லவ் வந்துச்சா? லவ்ன்றதோட எனக்கு ஆரம்பத்துல நான் அவங்ககிட்டே சொல்ல நீங்க குருஜி ஆரம்பத்துல நீங்க குருஜி அப்படின்னு. ஏன்னா
இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்ட்ரஸ். அது இல்லாமல் அந்த கேரளாவுக்குன்னு ஒரு இருக்கு சார், ஸ்கூல்லேயே ஒரு சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க ஒரு ஆக்டிங்க்கு, மாரல் சயின்ஸ். அந்த கண்ணு எப்படி எமோட் பண்றது, ஒரு விஷயத்த எவ்வளவு சட்டிலா ஒரு விஷயத்த சொல்றதுன்றது பயங்கரமா. கேரளால இருக்கவங்களுக்கு நேச்சுரலா நிறைய விஷயம் டேலண்ட் இருக்கு சார். அதனால நான் அவங்க கிட்ட மதுரை சீரியல் பண்ணும்போது நான் அவங்களை குருஜி, நீங்க குருஜி ஓகே அப்படின்னு. ஆக்சுவலி மதுரை சீரியல் பண்ணும்போது நான் பேசுனதே கிடையாது, நாங்க 2 பேரும் இன்டராக்டே பண்ணது கிடையாது. மதுரை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து அவங்க கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நான் அவங்ககிட்ட அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லேன், எனக்கு வந்து நீங்கள் தாங்க இன்ஸ்பிரேஷனு. மதுரை நடிக்கும்போது நீங்கள் நிறைய உங்களோட இதெல்லாம் பார்த்து நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை நான் குருஜி தான் கூப்பிட்டேன். ஒரு வருஷம் நான் குருஜி தான் உங்களை கூப்பிட்டுருந்தேன். அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. மதுரை நடிக்கும்போது எனக்கு இவரை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஷூட்டிங் வரும். எனக்கு ஊருக்கு போகணும். சாட்டர்டே சண்டேக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் இவருக்காக. அதனால எனக்கு இவர் வரும்போதே வந்தாச்சா, ஓ வந்தாச்சு, ஹீரோ சார் வந்துட்டாரா, சார் வந்துட்டாங்க. அப்படி ஒரு மோதல்ல தான் இருந்ததே சார். இது மோதல்ல தான், இந்த காதல் மோதல் தான். ஓகே, செந்தில் அண்ட் ஸ்ரீஜா கிட்டக்க நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக 43983983 43983983 கால் பண்ணி சரவணன் மீனாட்சியினுடைய கல்யாணத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். தட் இஸ் செந்தில் அண்ட் ஸ்ரீஜானுடைய கல்யாணத்தை ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சியில கொண்டாடிட்டு இருக்கோம். பப்பாளி ரிலீஸ். ஸோ செந்தில் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்காரு. 43983983 இம்மீடியட்டா கால் பண்ணுங்க. ஸ்டேட் ரேடியோ மிச்சம் 8.3 FM. இது சமாட் மிச்சை 8.3 FM. மெரினா மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ அஜய். மரியான் படத்துக்காக விஜய் பிரகாஷ் அண்ட் ஸ்வேதா மோகன் பாடி இருக்கிற பாட்டு கபிலன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில ஓல் ஆஃப் பியூட்டிஃபுல் மெலடி சாங் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது மூமெண்ட் ஆஃப் டிராஃபிக் பெரிய பில்டப்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் செட்பட் சிக்னல் கிட்டக்க அண்ட் மழை பெஞ்சிருக்கனால தண்ணி தேங்கிறதுனால நிறுத்தி நிதானமாக அழகாக வண்டி ஓட்டுங்க. செந்தில் நீங்க வந்து டெய்லி ரேடியோவில் நிறைய பேசுறீங்க. அதனால இன்னைக்கு ஸ்ரீஜா தான் பேசி ஆகணும். ஓகேங்களா? பப்பாளி படத்தை பத்தி கொஸ்டின் வரும்போது நான் உங்களுக்கு கேட்கறேன். எங்க ஸ்டுடியோவுக்கு பட்டு புடவை கட்டி இவ்வளவு லட்சணமா இதுவரைக்கும் யாருமே வந்தது இல்லைங்க. அதுக்கு வந்து உங்களுக்காக எங்க சார்பா எவ்வளவு அழகா வந்திருக்காங்கன்றதை இன்னைக்கு நாங்க போட்டோ எடுக்கிறோம். ரேடியோவில் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறத நீங்க எங்க ஃபேஸ்புக் பேஜ் மூலமா பார்க்கலாம். யூடியூப், ட்விட்டர்னு எல்லா இடத்துலையும் போடுறோமையா. ஃபேண்டாஸ்டிக் அஜய். இதுக்கு நான் ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவங்க சொன்னாங்க நம்ம சாதாரணமாக போகலாம் ரேடியோ தானே அப்படின்னு. நான் தான் சொன்னேன் இல்லை இவனுங்க வேற மாதிரி, இவங்க சாதா ரேடியோ கிடையாது. இவனுங்க ஃபோட்டோலாம் எடுப்பானுங்க, எடுத்து வேணும்னே யூடியூப், ட்விட்டர் எல்லாத்துலேயும் போட்டு வீடியோ எடுத்து லைக்ஸ்லாம் வர கேட்பானுங்க. ஸோ அந்த நேரத்தில் அவனுக்கு அசிங்கமாக வந்தோட கட் பண்ணிட்டு நம்மளை போடுவானுங்க. ஸோ நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு பரபரப்பு. ஆனா நீங்க கரெக்டா பிளான் பண்ணி பாத்தீங்களா? உங்க சட்டை, அவங்களுடைய சாரி எல்லாமே ஒரு மேட்சிங். சாரி நான் எடுத்தேன், இந்த சட்டை அவங்க எடுத்தாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சி வித்தியாசமா இருக்கும்னு சொன்னாங்க. எல்லாரும் ஊழ ஓட்டிங்க. ஒரு பரபரப்புன்னு சொல்லும்போது ஓடி போய் தனியா யாருக்கிட்டையும் சொல்லாம ஒரு திருட்டுத்தனமா அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இல்லைன்றதை கிளாரிஃபை பண்ணியாச்சு இல்லையா? இல்லைன்றது இன்னொரு வாட்டி கிளாரிஃபை பண்ணி ஸ்ரீஜா நீங்க தான் சொல்லணும். இல்ல அதுதான் நான் சொன்னது. ரகசிய கல்யாணம் தான் கேரளால சொல்றது. ரகசிய கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ அந்த மாதிரி தான் சொல்றது. ஓடி போய் கல்யாணம். ஓடி போய் கல்யாணம் இல்ல, வண்டியில தான் போகணும், ஓடியெல்லாம் போல. இல்ல ஓடியும் போல, எல்லாரும் கூட்டிட்டு தான் போனோம். அதாவது நம்ம சீரியல்ல வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிறைய ரொம்ப பிரம்மாண்டமா பல ஊர்களில் போய் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆமா. ஸோ அந்த டைம்ல எங்க ஃபேமிலி யாருமே இல்லை. ஸோ அந்த அவ்வளோ கிராண்டா பண்ணதுக்கு அப்புறம் இவங்க சொன்னாங்க இவங்க கல்யாணம் ஏற்கனவே பெரிய அளவில் பண்ணிட்டாங்களே, இது ஃபேமிலிக்கு மட்டுமே வச்சு ஒரு சின்னதா பண்ணிட்டு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணலாம். அதான் ஊரு பூரா எங்களோட கல்யாணம் கொண்டாடிட்டேன். நாங்களும் எங்க ஃபேமிலி மட்டும் தான் கொண்டாடல. அதனால சரி நாங்களே சேர்ந்து கொஞ்சம் கொண்டாடலாம் தான். ரொம்ப பிரைவேட்டா ரகசிய கல்யாணம் கிடையாது. ரகசிய கல்யாணம் அப்படி இருந்தா இப்ப ரேடியோல பேசிட்டு இருப்போமா? வாட் இஸ் திஸ்? ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் மைண்ட்ல நம்ம வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு இன்டென்ஷன் எங்களுக்கு ஆரம்பத்துல இல்ல, மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இது வந்து எல்லாருக்கும், ஏன்னா அவ்வளவு ரசிகர்கள் வந்து இது பண்ண எதிர்பார்த்தாங்க இந்த கல்யாணம் நடக்கணும். எங்க போனாலும் இவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். ரொம்ப ஐடியல் கப்பிள்ஸ். நாங்க மனசுல நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லிட்டு தான் இருந்தது. அப்படி ஐடியாவே இல்ல, அப்பவே சொல்லிட்டு தான் இருந்தது. ஒரு செம்ம கியூட்டான கப்பிள் சரவணன் மீனாட்சி, தட் இஸ் செந்தில் அண்ட் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சியில உங்களுக்கு லைவ் அண்ட் டைரக்டா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்னமும் பல ரகசியங்களை, அதாவது ரகசியங்கள் எனக்கு கிடையாது, பட் இருந்தாலும் வேற பல நல்ல ரகசியங்கள் செந்தில் சொல்ல இருக்காரு. கேட்கறதுக்கு ஸ்டேட் ரேடியோ மிஸ் 8.3 FM. இது சமாட்டு மிச்சி. அது சொல்லிடுவீங்களா சார்? மெரினா மெலடிஸ் வழங்குபவர்கள் பூர்விகா மொபைல்ஸ். அடித்து நொறுக்கப்பட்ட விலையில் பூர்விகா மொபைல்ஸின் ஆடி தள்ளுபடி. அல்லுங்கள் இஷ்டப்படி.
ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இன்னைக்கு காலையில் ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பான ஒரு ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சி. அதாவது ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை இன்னைக்கே போய் பாருங்கன்றது மட்டும் இல்லாமல் சரவணன் மீனாட்சி அதாவது செந்தில் அண்ட் ஸ்ரீஜாவினுடைய கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் ரேடியோ மிர்ச்சியில் நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கீங்க, நானும் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறோம். எவ்வளவோ ஆணிய ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் எனக்கு தெரிஞ்சு ரேடியோ மிர்ச்சியில் எனக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சூரிய ஜோதிகா கல்யாணம் கூட செலிப்ரேட் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆர்ஜிஎஸ்ல சொல்றீங்க, நான் அப்படியே பேச்ச மாத்தி டைவர்ட் பண்ணிட்டு போலாம்னு நினைச்சேன். விட மாட்டீங்களே நீங்க. சார் இதுல என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னா, நிறைய பேர் வந்து எப்போ கல்யாணம் ஆச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல. எங்களுக்கு கல்யாணம் வந்து 2 ஜூலை திருப்பதியில் நடந்துச்சு. அது எஸ்டாப்ளிஷ் 2 ஜூலை திருப்பதியில ஃபேமிலி ஒரு வெரி க்ளோஸ்டு ஃபேமிலி சர்க்கிள் மூலமா தான் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதில் நான் இன்வைட் பண்ணேன். ஏன்னா ஃபேமிலி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க ஃபேமிலி வெட்டிங்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிளான். தென் கேரளாவில் நாங்கள் உடனே கேரளாவுக்கு போனோம். அவங்க வீட்டில் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அங்கே போயிட்டு நான் சென்னைக்கு வந்து சொல்லலான்னு இருந்தேன். நான் வரதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்துடுச்சு. இன்னொன்னா இல்லை பெஸ்ட் என்னன்னா அஜய், எங்களுக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு எடுத்த அந்த ஃபோட்டோ எங்கள் கைக்கே வரல ஒன்றும், அவர்கிட்ட இருக்கு. ஆனால் வந்த ஒரு டிரைவர் எடுத்த ஃபோட்டோ இன்னைக்கு ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கையிலையும் இருக்கு. எங்க போட்டோ எங்க கையிலே இல்ல. ஸோ அதுதான் ஒரு சிச்சுவேஷன். பட் இன்னைக்கு வந்து இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நான் நடிச்ச பப்பாளி படம் இன்னைக்கு ரிலீஸ். ஸ்ரீஜா வந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகுதுன்றது அன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் படம் ரிலீஸ்ன்ற விஷயமே எனக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஒரு உடனே சந்தோஷமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன படத்துக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போக போறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் ஹிட் மூவி பப்பாளி. உங்க படத்துக்கு அதாவது நிறைய பேருக்கு அமையாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீஜா எதிர்பார்ப்போட இருக்கீங்களா பப்பாளி படம் பார்க்கறது? உங்களுடைய ஃபர்ஸ்ட் படமா? நாங்க ஃபர்ஸ்டா ஒரு மூவி பார்க்க போறீங்க. அது அவர் நடிச்ச படமா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு கொஞ்சம் பயம்லாம் இருக்கு ஜெய். சில சீன்லாம் இருக்கு. நான் போஸ்டர் பாத்துறேன். ட்ரைலர் பார்த்தே என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்ன இந்த ட்ரைலர் என்கிட்ட சொல்லவே இல்லையாங்க. இது சொல்ல வேணாம் தான் இருந்தேன். ஸோ படம் ஒன்னா பார்க்கறது ஒரு டேஞ்சரா இருக்கு. பப்பாளி அப்படின்ற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இப்போ அடுத்து நம்ம செந்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. கேட்கறதுக்கு ஸ்டேட் ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது சமாட் மச்சி பேசிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ அஜய். அண்ட் எஸ், இன்னைக்கு செந்தில் அண்ட் ஸ்ரீஜானுடைய கல்யாணத்தை கொண்டாடிட்டு இருக்கும்போது சுகந்த் கால் பண்ணியிருக்காரு. சுகந்த், நீங்க எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? நான் மேடவாக்கம்ல இருந்து பேசுறேன். செந்திலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் ஹலோ சொல்லுங்க. ஹலோ செந்தில். ஹலோ சுகந்த். ஹலோ. உங்களுடைய தீவிர ரசிகன் மதுரை சீரியல்ல இருந்து. ஓ தேங்க்யூ ஸோ மச் சுகந்த். நான் என் கனவுல என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டே இருப்பேன், இவங்க 2 பேருக்கும் தான் வந்து கல்யாணம் நடக்கணும். அட்லீஸ்ட் இந்த சீரியல் மூலமா இவங்க லைஃப் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க லைஃப்ல. வேற யாரோ கல்யாணம் பண்றது இவங்க 2 கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் சர்ப்ரைசிங் என்ன ஒரு ஷாக்னா, நேத்து நைட்டு தான் வந்து நான் உங்க Facebookலயே பார்த்தேன் உங்க 2 மேரேஜ் போட்டோஸையும். ஓகே really very happy for you both couples. Thank you sir. really உங்க லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். Thank you very much சுகந்த். Thank you so much. உங்க ஷோ அது இல்லாம நைட் உங்க ஷோனா 9 to 10 இளையராஜா இது கேக்குற உங்க ஷோ பாக்குறதுக்காக நாங்க கேட்டுட்டு இருப்போம். நாங்க கார்ல எங்க டிரைவ் போனாலும் சரி. ஓ நைஸ். மேக்ஸிமம் லைக் பண்ணி போயிட்டு இருப்போம். எனிவே I don't want to take much of your time. Wishing you happy married life for both Sendil and Srija. Thank you சுகந்த். ஆர்த்தி வெங்கடேஷ் மேடம், குட் மார்னிங். நம்ம செந்தில் அண்ட் ஸ்ரீஜாக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. செந்தில், ஹாப்பி மேரிட் லைஃப். ஆர்த்தி வெங்கடேஷ் மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேடம். நாங்கெல்லாம் வேலைக்கு சேரும்போது ஆர்த்தி மேடம் வந்து ரேடியோல பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எங்க அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கும் ரேடியோல இருக்கு. ஸ்ரீஜா. ஹாய் ஸ்ரீஜா. ஹாய் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்றாங்க. Thank you so much. செந்தில். மேடம் பேசுறதுக்கு காசு கொடுக்கணும் போல இருக்கு. இல்ல அவங்க வந்து கொஞ்சம் ஷை டைப் என்ன மாதிரி. ஐயோ மேடம், கூட 4 நாள் பழகினாங்கன்னா சரியா போயிடும். மேடம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க ஸ்ரீஜாக்கு என்ன நல்லா பாத்துக்க சொல்லி. சொல்லுங்க மேம். ரொம்ப நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஸ்ரீஜா. எங்களுக்கு அவரு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவரு ரேடியோ மிர்ச்சி மூலமா தெரிய வந்து இன்னைக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட். ரேடியோ மிர்ச்சி ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஆமா. So thank you very much ஆர்த்தி வெங்கடேஷ். பப்பாலியும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you ஆர்த்தி. Thank you. Thank you பா. பை பா.
இன்னைக்கு பப்பாளி படமும் ரிலீஸ் ஆகுது, அதான் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. இவங்கலாம் வந்து நம்ம ரேடியோ மிர்ச்சி ஆரம்ப டைம்ல இருந்து லிஸ்னஸ் நம்மள க்ளோஸா ஃபாலோ பண்ணி நம்ம ஃபேமிலி தான் அவங்களும் இல்லையா செந்தில்? டெஃபினட்டா இவங்கலாம் தான் நம்மளுடைய சக்சஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மாச கடைசி சம்பளத்துக்கு. ஆமா, அதுதான் சக்சஸ்ன்னு சொன்னேன், நீ சாலரின்ட்ட. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம சரவணன் மீனாட்சி புகழ் செந்தில் அண்ட் ஸ்ரீஜா லைவ் அண்ட் டைரக்டா உங்ககிட்ட ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சி மூலமா பேசிட்டு இருக்காங்க. ஸ்டேட் ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது சமாட் மிச்சை 7 up by 34 points and Nifty வந்து 7574 up by 6 points. நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. லைன் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது இன்னொரு லைன் பிஸியில் தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. லைட்டாக லைன் கிடச்சிச்சுன்னா சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட்டு, வாழ்த்துக்கள் சொல்லலாம் செந்தில் அண்ட் ஸ்ரீஜாவுக்கு. ஸ்டேட் ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது சமாட் மிச்சி. SMC மணி வைஸ் பி வைஸ் மார்க்கெட்டோட கண்டிஷன் மிர்ச்சியில கேளுங்க. பவர்ட் பை www.smctradeonline.com. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. ஃப்ரைடே ஸ்டார். இன்னைக்கு பப்பாளி படத்தினுடைய ஹீரோ நம்ம செந்தில். அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சியில் சிறப்பான விஷயம் என்னன்னா செந்திலுடைய கல்யாணத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஜூலை 2ஆம் தேதி திருப்பதியில் சிறப்பாக ஃபேமிலியோட கொண்டாடின இந்த கல்யாணத்தை ரேடியோ மிர்ச்சியில் நம்ம ரேடியோ மிர்ச்சி நேரலாகினா எங்க செந்தில் நம்ம செந்திலோடைய நீங்க நான் ராஜா சார் செந்திலுடைய கல்யாணத்தை ரேடியோ மிர்ச்சியில் கொண்டாடலன்னா எப்படிங்க? ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இடத்துல அதுவும் நானும் அஜய் தான் ஒன்னா ஜாயின் பண்ண ஒரே ஆடிஷன்ல செலக்ட் ஆனோம். அஜய் வந்து ஒரு ஹோட்டல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாரு. நீங்க ஒரு பேங்க் ரெண்டு பேரும் ரேடியோ சம்பந்தமே கிடையாது. நம்ம என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் அந்த 3 நாள் யாருமே எங்ககிட்ட பேசுனது கூட இல்லை. நாங்க 2 பேருமே பேசிக்கிறது. எல்லாம் நிறைய பேர் இங்கிலீஷ் வேற பேசினாங்க. நம்ம வேற போறாது சரியா. அப்படிதான் நானும் அஜயும் இங்க இன்ட்ரோடியூஸ் ஆனோம். இப்பயும் திருப்பி பேசிட்டு இருக்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸ்ரீஜா நீங்க சொல்லுங்க, நீங்க வந்த புதுசுல இப்போ சரவணன் மீனாட்சி அந்த புகழ் அதெல்லாம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பப்பாளி படம் இன்னைக்கு ரிலீஸ் இல்லையா? அவர் சொன்னாரு நீங்க வந்த ராசி நீயே படம் ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் படமா அதுவே பார்க்க போறோம் அப்படின்னு. ட்ரெய்லர் சாங் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நல்லா இருந்தது ட்ரெய்லர். தெரியும் அவங்க உங்களை பார்த்துட்டு சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, அப்புறம் படம் நல்லா வரும்னு நினைக்கிறீங்க? படம் நல்லா ஒரு சீக்ரெட் இது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி இந்த பப்பாளி படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயினை இவங்கள தான் கேட்டாங்க. ஏன்னா இந்த சரவண மீனாட்சி அந்த காம்பினேஷனுக்காக தான் கேட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட நான் சொல்ல எனக்கு தெரியும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா அவங்க சினிமால இருந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் டேரக்டர்கிட்ட சொல்லேன், சார் வேஸ்ட், உங்க டைம் வேஸ்ட், உங்களுக்கும் வயசாயிடும் எனக்கு வயசாயிடும், இந்த படமே எடுக்காம போயிடும் நம்ம, அதனால நீங்க அவங்க கிட்ட கேட்கறதே வேஸ்ட் சார். அவங்க ஷுவரா வந்து சினிமா நடிக்க மாட்டேன்னு உறுதியா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் வேற ஆப்ஷன் தேடினாரு. இல்லைன்னா இந்த சரவணன் மீனாட்சி பேரை காஸ்ட் பண்ண தான் வந்தார். அதே மாதிரி ரொம்ப நல்லவன்டா நீ படத்துலையும் சரவணன் மீனாட்சி பேரை காஸ்ட் பண்ண தான் அந்த டேரக்டர். இப்போ வெங்கடேஷ் சார் கிட்ட கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன், யோ கல்லூரி மங்கா எனக்கு தெரியும் அவன் இல்ல ஒரு ஐடியா வச்சிருந்தா நீ வந்து அவன் நீங்க வேணாண்டி அப்படின்ட்டாரு. இப்போ எப்படி இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல பார்க்கலாமா அவங்கள? அது அவங்களே கேளுங்க. ஸ்ரீஜா நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நானே இப்போ இந்த நடிப்பு வந்து நானே வந்து இது நடிக்கணும், பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு ஒரு இதில் வரல. ஆக்சிடென்ட்லி வந்தது. அதே மாதிரி தான் எப்படி நடக்குதோ அப்படி நடக்கட்டும். எப்படி நடக்குதோ அப்படி நடக்கட்டும். படம் அமைஞ்சா அமையும் அப்படின்றீங்க. அவனா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. என் கூட நாங்கள் 2 பேரும் திருப்பி ஏதோ ஒரு சின்ன ப்ராஜெக்டாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. டெஃபினெட்லி எனக்குமே வந்து ரொம்ப பிடித்த நடிகை அவங்க. ஸோ அதனால அவங்களுடைய டேலண்ட் வேஸ்ட் ஆகிறது எனக்குமே விருப்பம் கிடையாது. அவங்க இன்னும் நடிச்சுட்டு தான் இருப்பாங்களா இல்லை எல்லாரும் அவங்களுடைய முடிவு? அவங்களுடைய முடிவு அது. ஓகே, ஸோ இன்னைக்கு பப்பாளி படம் ரிலீஸ் ஆகுது. பப்பாளி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சே பார்க்கும்போது ஃப்ரீயா விடு நிகழ்ச்சியில் ஒரு எப்போ சார் ஒரு 2 மாதம் முன்னாடி பண்ணியிருப்போம் நம்ம பப்பாளி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு. அப்போவே படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற பப்பாளி அப்படின்ற படத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத அடுத்து கேட்க போகிறோம். ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. மெரினா மெலடிஸ் வழங்குபவர்கள் பூர்விகா மொபைல்ஸ். அடித்து நொறுக்கப்பட்ட விலையில் பூர்விகா மொபைல்ஸின் ஆடி தள்ளுபடி. அல்லுங்கள் இஷ்டப்படி. சார் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ வைஷ்ணவி, தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? ஐயோ நான் நினைக்கவே இல்லை லைன் கிடைக்கல இந்த உலகத்துல. அப்பா எனக்கு இப்ப இருக்க சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனதுக்கு வைஷ்ணவி. தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் தான் எங்களை சேர்த்து வச்சுது. தேங்க்யூ. என்ன சொல்றதுன்னு இதுல எனக்கு ஷிவரிங் ஆகுது. ஹாப்பி மேரிட் லைஃப். எங்க கனவு உண்மையாலுமே நிஜமாயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே இந்த எஃப்எம் கேட்டுட்டு இருப்பாங்க. எங்க SRM சார்பாக உங்களுக்கு நான் ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்றேன். SRM SRTP எல்லாரோட சார்பாகவும் உங்களுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து இன்னைக்கு பப்பாளி படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி உங்க SRM வந்து எங்களோட ட்ரீட், உங்களுக்கு மறக்காம இந்த ட்ரீட்டை நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஷியோர், கண்டிப்பா சார். ஸ்ரீஜா மேம், ஐ லவ் யூ லாட், மிஸ் யூ லாட் ரியலி. உண்மையாலுமே உங்களை மாதிரி அழகு இந்த உலகத்துல யாருமே இல்ல. தேங்க்யூ ரேடியோ மிர்ச்சி. தேங்க்யூ ரேடியோ மிர்ச்சி. தேங்க்யூ சோ மச்.
எனக்கு லைன் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. சொன்ன அடுத்த நிமிஷம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். ஓகே ரிலாக்ஸ். இப்ப நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு லைன் கிடைக்கல. ஏன்னா சரவணன் மீனாட்சி அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ். அண்ட் இந்த ஃபேன் பேஸ் மொத்தமாவே வந்து நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு அன்னைக்கே அவங்க சீரியல் மூலமா நினைச்சிருந்தாங்க. அது அவங்களுடைய கனவு என்ன மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க வாய்ஸ்ல இது மாதிரி எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய ஆக்சுவலி இந்த சீரியலை எழுதின ரமணனே வந்து அவரே பல வாட்டி என்கிட்ட சொல்லிடுறேன், ஏன்பா இதை விட ஒரு நல்ல பொண்ணு அழகான பொண்ணு எங்க கிடைச்சிரும், உன் மூஞ்சி எங்கன்னா சொல்ல அதெல்லாம் ஏன் நீ இதை கல்யாணம் பண்ணி கூட இதே யோசிக்க கூட இல்ல ரமணன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது ரமணன். ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீனுக்கும் ஆஃப் ஸ்கிரீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ரமணன். 2 பேருமே அவர்கிட்ட மறுத்துட்டே இருந்தோம். இப்போ வந்து சொல்றாரு, நான் அன்னைக்கு சொல்லும் போது நான் சீன் போட்டேன், இன்னைக்கு வந்து வா ஆமா. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னீங்க நீங்க அந்த சீரியல் டைம்ல வந்து ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர டைம் பில்ட் ஆனதுன்னா இந்த கல்யாணத்துக்கு காரணம். ஏன்னா நான் அவங்க கூட ஏற்கனவே மதுரை சீரியல் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஆமா, அவங்கள அப்ப பிடிக்காதுன்னு மத்தவங்க எல்லாருமே புதுசு. நான் எவ்வளவு அழகா கம்ஃபர்ட்னு சொன்னேன். அது என் மனசுல தான் இருந்தது. வெளியில நாங்க நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு மோதல்ல தான் இந்த கதை ஆரம்பிச்சது. அந்த கதை அது ஏதாச்சும் நான் ஏதோ அவங்க பெரியப்பா கிட்ட தான், அவங்க பெரியப்பா தான் கூட வருவார் கார்டியனா, அவர்கிட்ட நான் ஏதோ பேசுவேன். இங்கேயோ தூரத்துல இருந்து ஒரு கவுண்டர் ஒன்று வரும். அது தூரத்துல இருந்து ஏதோ மலையாளத்துல ஏதோ அசிங்கமா சொல்ற மாதிரி இருக்கும். அவரு இல்ல மொழி இரு அப்படின்னு எனக்கு அப்பெல்லாம் அர்த்தம் தெரியாது மலையாளத்துக்கு. ஏதோ நம்மள திட்டி இருக்காங்க, எதுக்கு அவங்க கிட்ட பேசுறீங்க ஏதோ சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ இப்பதான் அதை பத்தி அதோடைய அர்த்தங்கள்லாம் எனக்கு புரியுது. அப்ப இன்னும் ஸ்லோவா நீங்க மலையாளம் கத்துக்க போறீங்க. ஞான் ஒண்ணு கழிஞ்சு வெரி குட். ஃப்ரைடே ஸ்டார்ல இன்னைக்கு செந்தில் அண்ட் ஸ்ரீஜா வந்து பப்பாளி படத்துல நடிக்கல. இல்ல ஆக்சுவலி அவங்க தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த படத்துல இஷாரா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, செந்தில் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சி தான் நம்ம வந்து பப்பாளி படத்தை பற்றி தான் பேச வந்தோம். பட் நீங்க 2 பேரும் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்ல பப்பாளி படத்துல என்ன இருக்கு. பப்பாளி வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் சார். காமெடி படம். நான் வந்து இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள் பண்ணேன். அதில் ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்தது, அதனால அந்த படங்கள் சரியா போல. அந்த ஒரு ரியலைசேஷன் எனக்கு கொஞ்ச நாள் நான் படமே பண்ணாமல் இருந்தேன். ஒரு நல்ல படம் பண்ணோம், ஒரு நல்ல டைரக்டரோட பண்ணோம், ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பண்ணோன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ தான் அந்த மனங்கொத்தி பறவைகள் படத்துடைய ப்ரொடியூசரும் கருப்பசாமி குத்தேதாரர் வெடிகுண்டு முருகேசன் வெற்றி படங்களுடைய டைரக்டர் கோவிந்தமூர்த்தி வந்து இந்த கதையை சொன்னாரு. எனக்கு ரொம்ப சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பேரே கேட்சியா இருக்கு. ஆக்சுவலா அப்ப பப்பாலியே வைக்கல பேர், அவங்க வேற ஏதோ பேரே இல்லாம தான் ஒரு கதை சொன்னாரு. ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், அவன் ஒரு ரோட்ல கடை வச்சிருக்கிற ஒருத்தனோட பையன் எப்படி ஐஏஎஸ் ஆகுறாருன்றதுதான். என்னன்னா அந்த ஐஏஎஸ் ஆகுறதுக்கு அவங்க அப்பாவே தடை. இவன் அவங்க அப்பா விருப்பத்துக்காகதான் ஐஏஎஸ்ஏ படிக்கிறான். சரி, இல்லைன்னா அவர் வந்து ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. இது நடுவில் ஒரு லவ் பண்றான். அந்த லவ்வே வந்து இவனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஐஏஎஸ் பாஸ் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துது. ஸோ இதுதான், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. இதுல வந்து இஷாரா ஹீரோயின், சரண்யா பொன்வண்ணன் வந்து மெயின் ரோல். ஆக்சுவலா அவங்க தான் ஹீரோயினே கூட சொல்லலாம் கதையில. அவர் இளவரசு சார் நடிச்சிருக்காங்க, நரேன் நடிச்சிருக்காரு, ஜெகன் நடிச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப முக்கியமான ரோல்ல அவுட் அண்ட் அவுட் காமெடியில வந்து சிங்கம்புலி நடிச்சிருக்காரு. மியூசிக் வந்து நம்ம விஜய் அபிநேசர், கலகலப்பு, அதுக்கு முன்னாடி கண்டேன் படத்துடைய மியூசிக் டைரக்டர். அண்ட் கேமரா வந்து விஜய், இதுக்கு முன்னாடி மெரினா, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா வெற்றி படங்களுடைய கேமராமேன் தான் இதுக்கும் கேமராமேன். ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு டீமோட அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. இன்னைக்கு அந்த படத்தை நான் பார்க்கும்போது நானும் உழுந்து சிரிச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ ஹிலேரியஸ், செகண்ட் ஹாஃபும் அவ்வளோ ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு கதை. நம்ம கதை ஆரம்பிக்கிறதுக்கும் படமே முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், ஜாலியான ஒரு படம். கண்டிப்பா ஃபேமிலியோட, குடும்பத்தோட, குழந்தைங்களோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம். அது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் படமாவும் இருக்கு. நாங்க 2 பேரும் தியேட்டர்ல போய் பார்க்க போற முதல் படமும் அதுதான். அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கா ஸ்ரீஜா? நீ நம்ம ஃபர்ஸ்ட் படம் பார்க்க போறது பப்பாளி அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கா? சந்தோஷம். இல்ல, இதுக்கு முன்னாடி நாங்க எதுவும் படம் எல்லாம் பார்த்தது கிடையாது. ஓகே, சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 2 பேருமே சேர்ந்து பார்க்க போற ஒரு படம். சூப்பர். சோ இன்னைக்கு ரிலீஸ் ஆற பப்பாளி படத்தை இன்னைக்கே தியேட்டர்ல போய் பாருங்க. ஸ்டேட் ரெடி மிச் 90.3 FM. இது சமாட் மிச்சை ஃப்ரைடே ஸ்டார் நிகழ்ச்சியில காலையில இருந்து செந்தில் அண்ட் ஸ்ரீஜா அவங்களுடைய வெட்டிங்கை நம்ம ரேடியோ மிர்ச்சியில் கொண்டாடிட்டு இருக்கோம். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். இதுக்கப்புறம் நிறைய விழா கொண்டாட்டம்லாம் காத்துக்கிட்டு இருக்குது ரேடியோ மிர்ச்சியில். செந்தில் வெரி ஹாப்பி. இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற பப்பாளிக்கு ஃபர்ஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப் 2 பேருக்குமே. Thank you so much. ரேடியோ மிர்ச்சி தான் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்டா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஏன்னா இந்த ஆஃபீஸ்லேயே ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இல்லாமல் கல்யாணம் ஆகுது நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எஸ் 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 எஸ். உங்களுக்கு கல்யாணம்? ஹலோ வெரி ஹாப்பி.